ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, பணம் இருக்கிறது சேஃப்னு சொல்லி பணத்தை எந்த அளவுக்கு அங்கே போறதுக்கு யோசிக்கணும். ஏன் சோத்திரம், ஒரு நாள் சம்பளம் போயிடும். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அந்த பணத்தை விட முக்கியமானது ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. சோத்திரம், வழியில நம்ம உடைச்சுதான் ஆகணும், நம்ம ஓடிதான் ஆகணும், நம்ம சம்பாதிச்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. அதை விட மேலான ஆண்டவர். ஹல்லேலூயா. இதுக்காக எவ்வளவு ஓட்டம் ஓடுறோமோ அதை விட அதிகமா நம்ம அவரை நோக்கி ஓடணும். ஹல்லேலூயா. ஏன்னா பணத்தால செய்ய முடியாத உலகத்துல எவ்வளவோ இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகாரத்தினால் செய்ய முடியாத உலகத்துல எவ்வளவோ இருக்குது. ஹல்லேலூயா. அலெக்சாண்டர் உலகத்தையே பிடிக்கணும்னு நினைச்சான், எல்லாத்தையும் பிடிச்சான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் சாகிறப்ப 3 விஷயங்களை கேட்டான். ஒண்ணு, அவனுடைய அந்த ஸ்தோத்திரம் இறுதி ஊர்வலத்துல முன்னாடி சோல்ஜர்ஸ் போகணும். ஹல்லேலூயா. 2வது டாக்டர்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டப்ப அவன் சொன்ன காரியம், இவ்வளோ பெரிய படையை வச்சிருக்கிறேன், எதை வேணாலும் ஜெயிச்சுட்டு வர அளவுக்கு பெரிய படையை வச்சிருக்கிறேன், இது இந்த அலெக்சாண்டருடைய உயிர் என்ன பண்ணல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்திலேயே பயங்கரமான டாக்டர்ஸ் எனக்கு முன்னாடி இருக்கிறாங்க, அவங்களால என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. அதே போல சவப்பெட்டிக்கு வெளியில கைய விட சொன்னோம். என்ன காரணம்? ஹல்லேலூயா, ஒண்ணுமே இல்லாம போறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. 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 அது அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறத விட இப்பயே நம்ம என்ன பண்ணணும், உணரணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. காலம் இருக்குது, வயசான பிறகு உணர்ந்துக்கலாம். இளமை இருக்கிறப்பே ஓடணும், இளமை இருக்கிறப்ப ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் மேல கவனமாக, ஆண்டவர் மேல அன்போடு, ஆண்டவரை பிடித்து கொண்டு ஓடும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல இருக்குது என்று எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும். ஆண்டவரை விரும்புறதை விட ஆண்டவர் கொடுக்கிறத விரும்புறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படிதான் பண்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம நேசிக்க மறந்துடுறோம், ஆண்டவருக்காக நம்ம தியாகம் பண்ண மறந்துடுறோம், ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தானியேலை பாருங்க, அவன் கர்த்தர் கொடுத்ததா அல்ல. யோபுவை பார்த்தோம் கடந்த வாரங்களில, கர்த்தர் கொடுத்ததை அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை நேசித்தார்கள், கர்த்தரை நேசித்தாங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, உங்களை நேசிக்க கிருபை தாங்க. சில நேரத்துல இந்த உலகம் நம்மளை இழுக்கும். ஹல்லேலூயா. உலகம் நம்மளை இழுக்குது. பிரைஸ் தி லார்ட். உண்மைதான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகம் நம்மளை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், உலக சிற்றின்பங்கள், உலக அன்பு, உலக தேவைகள் நம்ம இழுக்கிறது உண்மைதான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவரை
அல்லேலூயா. ஏதோ கடமைக்காக வந்து ஆராதிக்காதீங்க. பேசுற வார்த்தைகளை உள்ள உணர்ந்து ஆண்டவர்கிட்ட உங்க இருதயத்தை வெளிப்படுத்து. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வரும். சமீபத்தில் நான் காலைல தூங்கி எதிர்ச்சி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னலாக ஜெபம் எப்பயும் போல அப்படியே சோதரம் 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 அல்லேலூயா ஆமென் ரபா கபாலமா அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் உங்கள் கான்சன்ட்ரேஷன் எங்கேயாவது விட்டுறாதீங்க. சோதரம் கவனிக்கிறீங்க, நல்லா கவனிங்க. அப்போ என் மனசுக்குள்ள ஆவியான ஒரு விஷயம் பேசினாரு. நான் ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறது? சோதரம். ஏன்னா அவர் எனக்கு அந்நியமானவர் அல்ல, அவர் கடவுள் அல்ல, அவர் என்னை படைச்சவர். பாருங்க, நம்ம அம்மா மேல நமக்கு எப்படி அன்பு வரும் சொல்லுங்க. சோதரம். நம்ம அம்மா இருக்கிறாங்க, அவங்கள நம்ம நேசிக்கிறோம். நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம நேசிக்கிறோம். ஸ்தோத்திரம். எப்படி அந்த அன்பு வருது? ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்குரியவங்க அப்படின்ற அந்த எண்ணம் தான் அந்த அன்பை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் யார் அப்படின்னா யாரும் இல்லைங்க. அவர் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்மளை படைச்சவர் அவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அது நீங்களும் நானும் எப்படி நம்ம அம்மா நம்மளை பெற்றெடுத்தாங்களோ அதே போல அந்த கருவுல வர்றதுக்கு காரணமானவரே ஆண்டவர். சோதரம். நான் சில நேரம் சத்தமா உங்களை ஜெபம் பண்ண சொல்லுவேன். ஆனா இப்ப எப்படி திரும்ப ஜெபம் பண்ண போறீங்க? அதை ஃபீல் பண்ணி சோதரம். சத்தம்லாம் போட வேணும். ஆனா நீங்க அந்த அந்த ஸ்தோத்திரம், அந்த ஒரு அன்பு என்ன படைச்சா ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவரை ஆராதிக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம அம்மாவை நம்ம நேசிக்கிறோம், அப்பாவை நேசிக்கிறோம். ஸ்தோத்திரம். வந்து நம்ம யாராவது வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? உங்க அம்மாவை நீ வந்து பார்த்துக்கோ. ஸ்தோத்திரம். உங்க அம்மா ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க, நம்ம அப்பா ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். என்ன ஆகும்? நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். ஏன் வருது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த உலகத்துல எல்லாம் நம்ம அந்த ஒரு அன்பு ஆண்டவர் மேல நமக்கு இருக்குதா? ஸ்தோத்திரம். ஆண்டவரை நினைக்கிறப்ப அவரை உலகத்தார் பார்க்குற மாதிரியே நம்ம பார்க்குறோம். பாருங்க. ஸ்தோத்திரம். அவர் ஒரு கடவுளா பார்க்குறோம். அல்லேலூயா. உலகத்தார் வந்து அது ஒரு வித்தியாசமான சக்தியா பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவர் நமக்குரியவராச்சு. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சும்மா சர்ச்சுக்கு வர்றோம், சில நேரம் வந்து கடன்னு நானும் உங்களை சத்தம் 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 போடுன்னு சொல்றேன். அல்லேலூயா. நம்மளும் எல்லாம் உட்காந்து சத்தம் போட்டுட்டு கத்தி கூப்பாடு போட்டு போயிடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரை உணரணும். ஆண்டவருடைய ஸ்பரிசத்தை உணரணும். ஆண்டவருடைய அரவணைப்பு உணரணும். ஆண்டவருடைய அன்பு அவர் யாரு அப்படிங்கிறத என் மனசு உணரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உணர்ந்து வர்ற ஆராதனை இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவர் பிடிக்கும். அல்லேலூயா. நீங்க சங்கீதத்தை வாசி பாருங்க. அவன் அப்படியே அந்த உணர்ந்து பேசுவான் பாருங்க. அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர், அவர் எனக்கானவர். ஸ்தோத்திரம். என்ன படைச்சவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நின்று ஸ்தோத்திரம். யாரும் அமர்ந்திருக்க வேண்டாம். ஆண்டவரை கனப்படுத்தணும். எல்லாரும் முடிந்தவர்கள் எல்லாம் எழுப்பி நின்று அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவரோட மனசுல ஆராதிங்க. அல்லேலூயா. 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 அவர் என்னுடையவர், என்ன படைச்ச ஆண்டவர். அல்லேலூயா. என்ன அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் உருவாவதற்கு காரணமானவரே அவர் தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மை அல்லாமல்
இன்பத்திலும் நீ
பேசுறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸ்தோத்திரம். சில நேரம் வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா விடிய விடிய பாருங்க, விடிய விடிய உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம பாட்டுக்கு ஜாலியா நேரம் போகிறதே தெரியாது. ஸ்தோத்திரம். நாங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஸ்தோத்திரம் விடிய விடிய உட்காந்து பேசுவோம், விளையாடுவோம், எதையாவது பண்ணிட்டு இருப்போம், ஜாலியா இருக்கும். அந்த டைம் எப்படா வரும்னு ஜாலியா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரோட பேசுற அந்த ஒரு நேரம் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு அல்லேலூயா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நேரம் பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 40 நாள் ஸ்தோத்திரம். நம்மளாம் 1 மணி நேரம் ஆண்டவர் சமுத்திரம் உட்கார்றதுக்கு நம்ம மைண்ட்ல ஓடுது. ஆனால் 40 நாள் பாருங்க, மோசே அவனுடைய சமூகத்துல சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தாலும் அந்த அளவுக்கு தேவ பிரசனம் ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒன்றாக இருந்தது பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு ஆண்டோட பேசுறது இன்ட்ரெஸ்டா இருந்திருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஊழியர்கள் சொல்ற மாதிரி அப்படிலாம் இல்லை. தேவ சமூகத்தில் அப்படியே மோசே போறப்ப அவ்வளவு ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச ஒன்றா இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னும் அனுபவிக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு இன்பமான நேரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஸ்நேகம். அல்லேலூயா. ஒரு நண்பனோட பேசுறப்ப எப்படி நேரம் போகாது, அதே போல நாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க ஸ்நேகத்தை நாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சொல்லி பாடுவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இன்பமான ஒரு மேன்மையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை குறித்து எல்லாத்தையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். உலக பாசம் எங்களுக்கு தெரியுது, உலக நேசம் எங்களுக்கு தெரியுது, உலக அன்பு எங்களுக்கு தெரியுது. எங்க பிள்ளைங்களை எப்படி நேசிக்கணும், என்னுடைய அம்மா அப்பா சொந்தக்காரங்களை எப்படி நேசிக்கணும்னு தெரியுது. உங்களை நேசிக்கிற அந்த ஒரு காரியம் எங்களுக்குள்ள இல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது இன்னும் நாங்க பழகணும் ஆண்டவரே. என்ன படைச்சீங்க, என்ன படைச்ச ஆண்டவர் ஆயிடுச்சு நீங்க, என்ன படைச்ச ஆண்டவர் ஆயிடுச்சு நீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்காக எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்து வைத்திருக்கிற ஆண்டவர். அந்த அன்பை நான் இன்னும் உணராம இருக்கிறேனே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அந்த அன்பை நாங்க உணரணுமே, அந்த அன்பை நாங்க உணரணுமே, அந்த அன்பினுடைய ஆண்டவரே வேல்யூவை நாங்க உணரணுமே ஆண்டவரே. அந்த அன்பினுடைய வேல்யூவை நாங்க உணரணுமே ஆவியானவரே. ஹல்லேலூயா. 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 அந்த அன்பின் மேன்மையை உணர உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. 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 எங்களை நேசித்த அந்த நேசத்தை நாங்க உணர, ஹல்லேலூயா, எங்களை நேசித்த அந்த
தரிசனம் வச்சிருக்கிற அந்த மேன்மையான அன்பை நாங்க உணர ஹalleluya ஹalleluya ஆண்டவரே பரலோக மேன்மையை விட்டு வந்த ஆண்டவரே அந்த எல்லையற்ற அன்பை நாங்க உணர ஆண்டவரே பாவி என்று தள்ளிடாம எங்களை சேர்த்து கொண்ட அந்த அன்பை நாங்க உணர எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஹalleluya ஹalleluya அந்த அன்பை இந்த பூமியில நாங்க ருசிக்காம இருக்க கூடாது ஆண்டவரே. ஹalleluya 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 அந்த அன்பின் மேன்மை எங்க இருதயத்தை எங்க சிந்தனையை ஆளுகை செய்யட்டும். ஹalleluya அதனால பவுல் சொல்லுகிறார் ஹalleluya அவரை அறிகிற அறிவின் மேன்மை ஹalleluya அது மேன்மையான ஒன்று. ஹalleluya 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 நமக்கு அநேக காரியங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஹalleluya எல்லாம் குப்ப அவரை அறிகிற அறிவின் மேன்மை. ஹalleluya அவரை அறிகிற அறிவுதான் மேன்மையானது. ஹalleluya 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 எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா ஆண்டவர் விஷயத்துல நான் ஜீரோ அப்படின்னா ஹalleluya நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைங்க. ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளருவதற்கு நாங்கள் மேன்மை அடைவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. ஹalleluya
செய்யும். ஹalleluya. நம்ம கண்ணால பார்க்கறத வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் நம்புறோம். இந்த காணக்கூடாத இறைவன் இந்த உலகத்தோட எல்லார காட்டிலும் நம்ம அதிகமா நேசிக்கிறார். நம்ம அம்மா அப்பா நம்ம பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க, எல்லாரும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்ளும், நான் உன்னை ஒதுக்க மாட்டேன், நான் உன்னை தள்ள மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த ஒரு பல வேதத்துல திரும்ப திரும்ப அவருடைய அன்பை மனிதர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறார். நான் மனுஷன் பார்க்கறது தான் நம்புறேன், பார்க்கறது தான் நேசிக்கிறேன். ஹalleluya, ஸ்தோத்திரம். நான் ஒன்று செஞ்சேன்னா திரும்ப எனக்கு ரிப்ளை கிடைக்குன்னு எதிர்பார்க்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய அன்பு அளவிடப்படாத முடியாத அன்பு. இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு. வானம் பூமி எல்லாவற்றை காட்டிலும் பெரிய அன்பு அவருடைய அன்பு. துரோகிகளாக இருந்த நம்மை தேடி வந்த அன்பு அந்த அன்பு. அந்த அன்புல கலங்கம் இல்லை. ஸ்தோத்திரம். உலக அன்புல கலங்கம் இருக்கும். ஹalleluya. நம்ம கணவர் நம்மளை நேசிப்பாரு, நம்ம மனைவி நம்மளை நேசிப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நேசம் கூட சில நேரம் அவங்களுக்கு பிடிக்காத நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த நேசம் விளங்கிக்கிட்டே இருக்கு. ஹalleluya, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலே அவனை எப்படி கைவிடுது. ஹalleluya. அவ்வளவு அன்பு கர்த்தர் நம்ம மேல. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அன்பை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள திரும்ப தாங்க ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya. அந்த அன்பினுடைய வேல்யூவை எங்கள் லைஃப்ல நாங்கள் புரிஞ்சுக்கொண்டு ஹalleluya. அதனால தான் பைபிள் இருக்கிற பரிசுத்தவான்கள்லாம் ஹalleluya ஸ்தோத்திரம் உலகத்தை குப்பையா நினைச்சாங்க. எல்லாம் தன்னை விட்டு போனாலும் அவ்வளோ வைராக்கியமா எப்படி இருக்க முடிஞ்சதுன்னா அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த மேன்மையை உணர்ந்துக்கிட்டதுனால. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இழந்துட்டோம்னாலும் ஆண்டவர் மேல நமக்கு வெறுப்பு கசப்பு வருது. ஹalleluya, ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே ஹalleluya, அந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே.